ஏ ஹாய் டியர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் என்னோட பர்சனல் ரீசனுக்காக ஒரு வீடியோ போட்டது கூட கிடையாது. உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நான் போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாம் அப்படியே இன்னொரு சேனல் காப்பி பண்ணி அவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க. அதுவும் என்னோட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுங்க. காலையில் ஈவினிங் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறதா கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சேனல்ல இருக்கவங்க அப்படியே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த சேனலை செக் பண்ணி பார்க்குறேன். அந்த லேடியோ ஜென்ஸோ யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே என்னோட வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தராக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சேனலில் இருக்க என்னோட வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் யூடியூப் தரப்புல இருந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். இதை நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட உழைப்பை திருடி போட்டிருக்கீங்க. ஆனா அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே நான் நம்ம சேனலுக்காக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேங்க. டே நைட் தூங்காம ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ண ஒரு விஷயத்த எப்படி உங்களால 5 நிமிஷத்துல திருடி இப்படி என்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு மனசு வருது? நீங்க ஓனா ஒரு சேனல் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஓனா கண்டென்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுல இருந்து ஏர்ன் பண்ற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து அதுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி போட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? உங்களால ஒரு ஓன் கண்டென்ட் எழுத முடியல, உங்களால உங்க வாய்ஸை கொடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்காங்க நீங்க சேனல் ஓபன் பண்றீங்க? இப்படி அடுத்தவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை திருடி நம்ம போட்டு சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் உங்களை என்ன ஜென்மத்துல வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. உண்மையா சொன்னா நான் இந்த அளவுக்கு கோவப்படுற ஆளே கிடையாது. இருந்தும் நான் இந்த அளவுக்கு கோவப்படுறேன்னா அப்ப நீங்க எவ்வளவு சில்லறத்தனமா நடந்திருக்கீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட வீடியோ பார்க்க பிடிக்கலையா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவையே கிடையாது. என்ன விரும்பி என்னோட சேனலை விரும்பி என் வாய்ஸை விரும்பி என் கண்டென்ட்டை விரும்பி வர ஃபேமிலிஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும். கண்டிப்பா இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கு நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இப்பவும் சொல்றேன், என்னோட வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் உங்க சேனலை பிளாக் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி இன்னும் ஏதாவது சேனல்ல நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணா தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுல ரெக்கார்ட் பண்றதுல எடிட் பண்றதுல இதுலயே நான் பிஸியா இருக்கிறதுனால நான் யூடியூப் பக்கம் அதிகம் நான் வரதே கிடையாது. இதுதான் உண்மை. அதனால ப்ளீஸ் இந்த மாதிரி யாராவது நம்ம வீடியோ போட்டிருந்தாங்கன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கேட்குற ஒரே விஷயம், யாருக்கா அவங்க சேனல் நேம் என்னக்கான்னு சொல்லி கேட்பீங்க. தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. ஏன்னா நான் அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ண விரும்பல. அதனால நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் வேண்டாம். அவங்க இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீடியோஸை டெலீட் பண்ணுவாங்க நம்புறேன். நான் தொடர்ந்து அவங்க சேனலை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இனி இருப்பேன். என்னோட வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் என் ஃபேமிலிஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ப்ராப்ளத்தினால நான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணவே முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த நாள் காலையில் வர மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுறேன். என்ன பயமாக இருக்குன்னா இப்போ இந்த வீடியோ கூட அந்த சேனலில் இருக்கவங்க எடுத்து போட்டுக்குவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண கூட இப்போ பயமா இருக்கு. ஏன்னா நான் அடுத்து இந்த சீரீஸ் போட்டேன்னா அடுத்து அவங்க சேனல்ல இந்த சீரீஸை போட்டுட்டு என்னமோ அவங்களே கண்டென்ட் கிரியேட் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியானதும் வீடியோ போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இப்போ நம்ம சேனல்ல வீடியோஸ் போடலாமா இல்லை இதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே.